அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு மோகினி பேய். கதையின் சுருக்கம். ராகவன் கதை எழுதுவதற்காக வீடு வாடகை எடுத்து அங்கு தங்கியிருந்தான். அங்கு இரவு நேரத்தில் யாரோ வருகிறார்கள். அது யார் என்று அவனுக்கு தெரியவில்லை. அங்கே வருவது யார் என்று நாம் மீதி கதையில் பார்க்கலாம். இக்கதையின் தொடர்ச்சி. அந்த வினாடி அவனுக்கு வந்த எரிச்சலில் கதையும் வேண்டாம், கத்திரிக்காயும் வேண்டாம் என்று நினைத்து கொண்டபோது அவனது சிநேகிதனின் ஒருத்தனான மூர்த்தி போன் பண்ணினான். அவனுக்கு ராகவன் தனது டெலிபோன் இலக்கத்தை கொடுக்கவில்லை. யாரிடமோ இருந்து வாங்கியிருக்கின்றான். மூர்த்தியை கண்டு பல மாதங்கள் ஆகின்றன. மூர்த்தி ஸ்கொட்லாந்தில் வேலை செய்கின்றான். லண்டனை விட பல மடங்கு குளிரான இடம். ஆனாலும் அவன் அங்கு நல்ல வேலை கிடைத்தார் போய்விட்டான். லண்டனுக்கு வந்தால் அலையா விருந்தாளியாக வந்து குதித்து விடுவான். மூர்த்தி வந்தால் அவன் கலகலவென்று பேசிக் கொண்டிருப்பான். தன்னையும் சந்தோஷப்படுத்தி கொண்டு மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தும் மனிதன் அவன். அவன் வந்ததும் ராகவன் வீட்டை ஒரு மாதிரி பார்த்தான். என்ன பேயிருக்கு வீடு மாதிரி இருக்கிறது என்று அவன் சொல்லாமல் இருக்க வேண்டும் என்று ராகவன் சிந்தித்தான். மூர்த்தியின் தகப்பன் இலங்கையில் ஒரு அபோதிகரியாக வேலை செய்தவர். அவர் தனது குடும்பத்துடன் பல இடங்களில் வாழ்ந்திருக்கின்றார். மட்டக்களப்பு, மலையகம், மொனராகல போன்ற இடங்களில் வேலை செய்தவர். மூர்த்தி தனது இளம் வயதில் தகப்பனுடன் பல ஊர்களில் வாழ்ந்தபடியால் இலங்கையின் பல தரப்பட்ட மக்களையும் அவர்களின் கலாச்சாரத்தையும் ஓரளவு புரிந்தவன். பல தரப்பட்ட அனுபவங்களுக்கும் உள்ளபடியால் மிகவும் சுவாரஸ்யமாக பேசுவான். முக்கியமாக பெண்கள் பற்றி பேசுவதில் மிகவும் அக்கறை காட்டுவான். பல தரப்பட்ட பேய்க்கதைகள் சொல்வதிலும் விண்ணன். அவன் சொல்லும் பேய்க்கதைகளை கேட்டால் இரவில் தனியாயிருக்க பயம் வரும். ராகவனும் மூர்த்தியும் கொழும்பு பல்கழக மாணவ சிநேகிதர்கள். இருவருக்கும் ஒரே வயது. இன்னமும் திருமணமாகவில்லை. அவர்களுடன் படித்த கிட்டத்தட்ட அத்தனை பேரும் திருமணம் செய்து விட்டார்கள். மூர்த்திக்கு ஒரு தங்கை இருப்பதால் அவளின் திருமணம் நடக்கும் வரைக்கும் அவன் திருமணம் செய்து கொள்ள முடியாது. அத்துடன் அவன் மனதில் ஜாடையான நெருடலை உண்டாக்கிய அவனின் மைதுனி வேறு யாரையோ திருமணம் செய்துவிட்டு போன பின் அவன் கொஞ்ச நாள் பார்வதியை இழந்த தேவதாசாக குடித்து கொண்டு திரிந்தான். அதெல்லாம் பழைய கதை. இப்போது பெண்களை ரசித்து பேசுவதை அவன் பிரம்மச்சரிய வாழ்க்கையை தடுத்து நிறுத்தவில்லை. மூர்த்தி வந்ததும் இருவரும் பாருக்கு போனார்கள். முட்ட குடித்தார்கள். பெண்களை பற்றி பேசிக் கொண்டார்கள். கல்யாணமாகாத தனது பிரம்மச்சரிய வாழ்க்கையின் விரக்தியை பற்றி ஒப்பாரி வைத்தான் மூர்த்தி. நிறைய குடித்ததால் தள்ளாடி கொண்டு வந்து சேர்ந்தார்கள். ராகவன் ஆப்பிரிக்கா மாணவர்கள் இருந்த அறையில் படுத்துக் கொண்டான். ராகவனின் அறையில் மூர்த்தி படுத்தான். அவனுக்கு அந்த வீட்டில் நடமாடுவதாக தான் நினைக்கும் உருவத்தை பற்றி சொல்ல ராகவன் மறந்து விட்டான். இரவு 3 மணி இருக்கும். மூர்த்தி சத்தம் போட்டு யாரையோ பேசுவதற்போர் கேட்டதும் அவன் நல்ல குடிவெறி படுத்தவன். வெளியில் உளறுவதாக ராகவனால் ஒரு வினாடி நினைத்தாலும் அவனுக்கு என்ன நடந்திருக்கும் என்ன புரிந்தது? குளிரும் மதுவின் மயக்கம் இருவரை நீண்ட நேரம் படுக்கையை விட்டு எழும்பவும் விடவில்லை. மூர்த்தி எழும்ப முதல் ராகவன் எழும்பி காலை சாப்பாடுகளை செய்து கொண்டிருந்தான். மூர்த்தி வந்தான். அவன் முகம் வெளிரி இருந்தது. என்ன புது இடம் என்றபடியால் நித்திரை வரவில்லையா? ராகவன் நண்பனின் முகத்தை பார்த்து கேட்டான். ஆனாலும் அவனுக்கு தெரியும் மூர்த்தியின் வெளுத்து போன பேய் அடித்தார் போல் இருக்கும் முகத்திற்கு காரணம் என்னவென்று. மூர்த்தி ராகவனின் முகத்தை பார்க்கவில்லை. என்ன, இந்த வீட்டில்தான் தனியாக இருக்கும்போது அடிக்கடி நீ வரலாம் என்று இரவு உளறினாய். இப்ப என்ன பேசாமல் இருக்கிறாய்? ராகவன் மூர்த்தியின் வாயால் சில உண்மைகளை கேட்க துடித்தான். அந்த வீட்டில் தான் காணும் அனுபவங்கள் தனது வெறும் மனப்பிரமை அல்ல என்று தனது நண்பன் மூலம் அறிய நினைத்தான். மூர்த்தி தர்ம சங்கத்துடன் சிரித்தான். ராகவனுக்கு மறுமொழி சொல்லவில்லை. அவன் போன பின் அவன் படுத்த படுக்கை துணிகள், அவனுக்கு கொடுத்த சரம் போன்றவற்றை துவைக்க எடுத்தவன் நனைந்து தோய்ந்து போயிருந்த சரத்தை பார்த்து திடுக்கிட்டான். மூர்த்தி தனது முகத்தை நிமிர்ந்து பார்க்காமல் தர்ம சங்கத்துடன் நடந்து கொண்டதற்கு சரத்தை நனைத்த வெட்கமா காரணம். அதன் பின் 2 நாள் மூர்த்தியிடமிருந்து ஒரு டெலிபோனும் இல்லை. அவன் ஸ்காட்லாந்துக்கு போக முதல் தனது மாமாவை பார்க்க கண்டரபரி என்ற இடத்திற்கு போவதாக சொல்லியிருந்தான். ஆனால் ராகவனுடன் ஒரு தொடர்பும் இல்லை. 2-3 நாட்கள் சொல்லவிட்டு சடசடவென்று வந்து சேர்ந்தான். ராகவனுக்கு அவன் வருவதாக சொல்லவில்லை. ஆனாலும் அவன் வருகை ராகவனுக்கு மகிழ்ச்சியை தந்தது. வழக்கம்போல் இருவரும் பாருக்கு போனார்கள். 4வது பியர் அவனுக்குள் போன பின் மூர்த்தி அலட்டத் தொடங்கினான். மச்சான், உன் வீட்டுல பேய் இருக்கு, மோகினி பேய் இருக்கு. அவன் வெறியில் அந்த தைரியத்தில் மனம் விட்டு பேச தொடங்கினான். சும்மா பேய்கதை பேசாத, ராகவன் நண்பனை சீண்டினான். அவர்கள் பல்கலைக்கழகத்தில் படித்த நாட்களில் இப்படித்தான். பியர் அடித்த காலகட்டத்தில் மூர்த்தி பல பேய்க்கதைகளை சொல்வான். இலங்கையில் பல இடங்களில் வாழ்ந்து அவன் தகப்பனின் வரும் நோயாளிகளிடம் கேட்ட பல கதைகளுடன் அவனின் கற்பையில் பிறக்கும் பல பேய்க்கதைகளையும் அவன் நண்பர்களுக்கு சொல்லியிருக்கின்றான். மச்சான், மூர்த்தியின் குரல் சற்றென்று தாழ்ந்தது.
அங்கும் இங்கும் பார்த்து கொண்டான். ராகவன், உன்னுடைய அறையில எனக்கு பக்கத்துல ஒரு பெண் நிர்வாணமாக வந்து நின்றதை பார்த்தேன். மூர்த்தியின் குரல் பயத்தால் நடுங்கியது. மச்சான், எனக்கு என்ன நடந்தது என்று ஞாபகமில்லை. நீ எனக்கு தந்த உன்னுடைய சரத்தை கழுவும் போது கண்டிருப்பாய். அவன் வெட்கத்துடன் விம்மினான். அவன் அழுது விடுவான் போலிருந்தது. இஸ் மூர்த்தி, நாங்கள் கல்யாணமாகாத இளைஞர்கள். அன்று கண்டப்பாட்டுக்கு குடித்துவிட்டு பெட்டைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்ததும் அதுதான் கனவாக ராகவன் தனது நண்பனை தேற்றுதல் குரலில் சொன்னான். அன்றைக்கு எனக்கு நித்திரையை வரலை. மூர்த்தி தனது அனுபவத்திற்கு காரணம் தேடும் தோரணையில் சொன்னான். ஏனென்றால் என்னுடைய வீடு சரியான குளிரான வீடு. ராகவன் தனது நண்பனை சமாதானம் செய்தான். அன்றிரவு காலை வரை இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அரசியல்வாதிகள், சினிமா நடிகையர்கள், குடும்ப உறவினர்கள் என்று பலவற்றை பேசிக் கொண்டிருந்தார்கள். மூர்த்தி அந்த வீட்டில் நித்திரை செய்வதை தடுக்கத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றான் என்று ராகவனுக்கு தெரியும். அதன் பின் மூர்த்தி ராகவனை பார்க்க ஒரு தரம் வந்தான். ஆனால் அந்த வீட்டில் தங்கவில்லை. கிழக்கு லண்டனில் வாழும் ஒற்றை விட்ட தமனை பார்க்க போவதாக சொல்லிவிட்டு போய்விட்டான். அந்த வீட்டில் தங்க அவனுக்கு விருப்பமில்லை என்று ராகவனுக்கு நன்றாக தெரியும். நாட்கள் கடந்து கொண்டிருந்தன. ராகவனின் எழுத்து ஆர்வத்தின் வெளிப்பாட்டாக ஒரு பக்கம் எழுதப்படவில்லை. கையில் உள்ள பணம் செலவழிய முதல் வேலை தேட வேண்டும். நத்தார் பண்டிகை நெருங்கி கொண்டிருந்தது. மிஸ்டர் சிங் இன்னும் இரு மாணவர்களை வாடகைக்கு வைக்க தேடிக்கொண்டிருந்தார். பண்டிகை காலத்தில் பலர் தங்கள் வீட்டுக்கு போய்விடுவார்கள். நத்தார் பண்டிகைக்கு பின்புதான் மாணவர்கள் வாடகைக்கு வருவார்கள் என்று சொன்னார்கள். நத்தார் பண்டிகைக்கு சில நாட்கள் இருந்தன. லண்டன் பண்டிகை கோலகாலத்தில் கலகலத்து கொண்டிருந்தது. பொல்லாத குளிரும் பனியும் அடித்து கொண்டிருந்தது. டெலிவிஷன் பார்த்து கொண்டிருந்த ராகவன் அப்படியே தூங்கி விழுந்து விட்டான். தனக்கு பக்கத்தில் யாரோ படுத்திருப்பது போன்ற பிரம்மை. முழுக்க முழுக்க திருமண கோலத்தில் ஒரு அழகிய தேவதை மாதிரியான பெண் தனது கட்டிலில் வந்து படுத்து கொண்டதாக கனவு கண்டானா? அல்லது அவனின் உணர்வு வந்தபோது அவன் வியர்த்து கொட்டினான். அவனின் சரம் நனைந்திருந்தது. அவன் உடம்பு கூனியது, உள்ளம் கூசியது. தேனிலவு காலத்தில் சில நாட்கள் விடாமல் கலவி செய்த களைப்பு அவனை திகைக்க வைத்தது. அந்த அறையை விட்டு உடனடியாக ஓட வேண்டும் போன்ற உணர்வு அவனை உந்தியது. மிஸ்டர் சிங் பண்டிகை கோலாகலம் முடியும் வரை இந்த பக்கம் வரமாட்டார். அவனிடம்தான் சொல்லி கொண்டுதான் போக வேண்டும் என்றில்லை. அவரின் வாடகை பணத்தை தபாலில் அனுப்பிவிட்டார் போகிறது. ஆனால் நத்தார் பண்டிகை விடுதலையில் எங்கே போய் வீடு தேடுவது? அதன் பிறகு தொடர்ந்த இரவுகளில் அவனின் கனவும் தொடர்ந்தது. பெரும்பாலான நத்தார் பண்டிகைகளை அவனுடைய ஒன்றுவிட்ட தமக்கை குடும்பத்துடன் கழிப்பவன் இந்த தடவை ஏதோ ஒரு சாட்டு சொல்லி அதையும் தவிர்த்து விட்டான். அந்த அளவுக்கு அவன் மனம் பேலித்து போயிருந்தது. அவனுக்கு சாப்பாடு பிடிக்கவில்லை. சரியான நித்திரை இல்லை. அவனுக்கு உடம்பு மிக மிக களைப்பாக இருந்தது. ஏதோ ஒரு ஆழமான திகிலுடனும் மனம் அல்லாடியது. அவனுக்கு தாங்க முடியாத பயம் வந்தது. மூர்த்தி நத்தார் பண்டிகை காலத்தில் லண்டனுக்கு வருவான் என்று தெரியும். ராகவன் அவனுக்கு போன் பண்ணி வர சொன்னான். இருவருக்கும் நல்ல வெறி. ராகவன் தனது அனுபவங்களை அரைகுறையாக சொன்னான். நித்திரையின்றி தான் படும் அவதியை பற்றி சொன்னான். நடுஇரவில் அவனை ஆட்கொள்ளும் பேய் பற்றி சொல்லவில்லை. ஆனால் அந்த வீட்டில் யாரோ நடமாடுவது போல் இருப்பதால் தான் குழம்பி போயிருப்பதாக சொன்னான். மூர்த்திக்கு தலை பறந்த வெறியாயிருந்ததால் ராகவன் சொன்னதை முழுமையாக கிரகிக்கவில்லை. அரைகுறையாய் உடைந்த பழைய வீட்டில் வெளியில் அடிக்கிற பேய்காட்டுக்கு கதவு திறப்படும், ஜன்னலும் அடிப்படும். நீ வேலை கிடைக்குமா என்று பெரிய யோசனையில் நித்திரை இல்லாமல் தவிப்பதற்கு ஏன் வீட்டில் உள்ள கதவையும் ஜன்னலையும் சொல்லி பேய்கதை சொல்கிறாய்? மூர்த்தி நண்பனை தேற்றினான். சாதாரணமாக பல பேய்கதைகளை அள்ளி கொட்டும் மூர்த்தி அன்று நண்பனுக்கு புத்தி சொன்னது ராகவனுக்கு புரியவில்லை. ராகவனுக்கு அழ வேண்டும் போல் இருந்தது. நீ எத்தனையோ பேய்கதைகளை அடுத்த நாட்களில் சொல்லியிருக்கிறாய். ராகவன் நண்பனை எப்படியும் தனது அனுபவங்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்தான். ஆமாம், இலங்கையில இருக்கிற பேய்களை விட 1000 மடங்கு பேய்கள் இங்கிலாந்தில் இருக்கு தெரியுமா? உலகத்திலே பேய் கதைகள் கூட உள்ள நாடு இங்கிலாந்து என்று உனக்கு தெரியுமா? மூர்த்தி வெடித்தான். ராகவனுக்கு பைத்தியம் பிடிக்கும் போல் இருந்தது. இடைவிடாத தலைப்பிடியார் தவித்தான். நத்தார் பண்டிகை முடிந்த கையோடு டாக்டரை பார்க்க போனான். உனக்கு ஏன் தலை இடிக்கிறது? வயது போன டாக்டர் வெறும் தலையிடிக்காத தன்னிடம் வந்து முறையிடும் இளைஞரை எரிச்சலுடன் கேட்டார். அதற்கு காரணத்தை அறியதானே உங்களிடம் வந்தேன். அவன் பதிலுக்கு ராகவன் அவரிடம் இருந்து விழுந்தான். தலையிடி என்று வருபவர்களிடம் கேட்கும் கேள்விகளான: காது குத்து இருக்கிறதா? கண் பார்வை சரியா இருக்கிறதா? சாப்பாடுகள்ல ஏதும் அலர்ஜியாவே உண்டா? அவனின் தலையிடி எப்போது வருகிறது? தலையிடியோடு தலை சுற்றும் இருக்கிறதா? தலையிடியோடு சத்தி வரும் அறிகுறிகளும் வருவதுண்டா? அவனது சாப்பாடுகளில் ஏதும் வித்தியாசம் உண்டா? கண்டபாட்டுக்கு குடிக்கிறானாம், போதைப் பொருட்கள் எடுக்கிறானாம், மலம் போவதில் சிக்கல் இருக்கிறதா?
செக்ஸ் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறதா? டாக்டர் வழக்கமான கேள்விகளை அடுக்கி கொண்டு போனார். வேலைக்கு போகிறியா? அது பிரச்சனை இல்லை. செய்த வேலையிலிருந்து நிறுத்தப்பட்டதால் அடுத்த வேலை எடுக்கும் வரை நான் கொஞ்ச காலம் ரெஸ்ட் எடுக்கிறேன். அவன்தான் ஒரு எழுத்தாளனாக வர ஒரு பழைய வீட்டுக்கு குடி வந்து அங்கு ஏற்கனவே குடியிருக்கும் ஒரு பேயுடன் வாழ்வதை சொல்லவில்லை. எத்தனை வயது? அவனுக்கு அந்த கேள்வி எரிச்சலை தரும் கேள்வி. அம்மா அவனின் வயதை சொல்லித்தான் கல்யாணம் பேசிக்கொண்டு அவனை துரத்துகிறாள். ஆனாலும் தனது வயதை சொன்னான். கல்யாணமாகிவிட்டதா? இல்லை. காதலி உண்டா? இப்போது இல்லை. காதலன் உண்டா? நான் ஹோமோசெக்சுவல் இல்லை. அளவுக்கு மீறி குடிக்கும் பழக்கம் உண்டா? சில வேளைகள் மட்டும் அவன் முணுமுணுத்தான். டாக்டர் அவனை ஏற இறங்க பார்த்தார். அவர் ஒரு ஆங்கிலேயன், வயது போன டாக்டர். கண்ணாடி போட்ட அவர் கண்கள் அவனின் சில கணங்கள் நிலைத்து நின்றன. ஒளிவு மறைவின்றி கேள்விகளை கேட்டு தனது நோயாளிகளின் பிரச்சனைக்கு காரணங்களை கண்டுபிடிப்பவர். உனக்கு கல்யாணம், காதலி, காதலன் ஒன்றும் கிடையாது. அப்படியானால் நீ சுய இன்பம் தேடுபவனாம். அவரின் கேள்வி ஒரு கணம் ராகவனுக்கு விளங்கவில்லை. முழுங்கிக் கொண்டதும் அவனின் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள் அவர் தனது உத்தியோக தோரணையில் அத்துமீறி நுழைந்து விட்டதாக அவன் ஆத்திரப்பட்டான். அளவுக்கு மீறிய செக்ஸும் சில வேளை தலையிடி தரும், தெரியுமா? டாக்டர் குரலின் கிண்டலா அல்லது அவர் உத்தியோக தோரணையா கரிசனையா தெரியவில்லை. அவனுக்கு அவமானமும் அழுகையும் வந்தது. தனி வீட்டில் இரவில் வந்து தொல்லை தரும் அந்த பெண் உருவத்தை பற்றி அதனால் வரும் பயத்தாலோ அல்லது தனது சரம் கண்ட பாட்டுக்கு தனைவது சிறுநீர் அல்ல என்பதையும் டாக்டரிடம் சொன்னால் அவர் தன்னை பைத்தியம் என்று நினைக்க மாட்டாரா? உனது செக்ஸ் வாழ்க்கைக்கு என்ன பரிகாரம் என்று நீ கண்டுபிடி. அத்துடன் கெதியில் ஒரு வேலை எடு. வாழ்க்கையின் மாற்றத்தால் வரும் வித்தியாசங்களை ஏற்றுக்கொள்ளாமல் மறைப்பதால் அதன் எதிரொலியாகத்தான் தலையிடி வரலாம். தலையிடியை குறைக்க நான் ஒரு மருந்து தருகிறேன். ஆனால் உனது அவர் ஏதோ சொல்ல வந்த அதை சொல்லாமல் விட்டதை அவன் உணர்ந்தான். அதன் பிறகு தலையிடி திறந்தால் அதன் காரணத்தை கண்டுபிடிக்க ஸ்கேனிங் செய்ய ஏற்பாடு செய்கிறேன். டாக்டர் உத்தியோக தோரணையில் அவனை விசாரித்துவிட்டு மருந்து எழுதி கொடுத்தார். சில நாட்கள் டாக்டர் கேட்ட கேள்வி தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். வாழ்க்கையின் போக்கை உடனடியாக மாற்ற வேண்டும். அவனது தனிமையும் இரவில் நடக்கும் சேட்டையும் அடிக்கடி தொடர்ந்தது. அவன் மிகவும் இளைத்து வாடிவிட்டான். அதற்கு காரணம் நத்தார் பண்டிகை காரணமாக அதிகம் குடித்ததும் நேரத்துக்கு சாப்பிடாதது மட்டுமல்ல என்று தெரியும். நத்தார் பண்டிகை முடிந்து விட்டது. தை பிறந்தால் வழி பிறக்குமா? நத்தார் பண்டிகைக்கு முதலே மதுக்கடலில் குடிக்க தொடங்கிய லண்டன் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் பின் சமூக நிலைக்கு திரும்ப தொடங்கியது. உடனடியாக அந்த வீட்டிலிருந்து மாற வேண்டும். வேலை போன பின் இன்னொரு வேலை உடனடியாக தேடாமல் நேரத்தை வீணாக்குவது பற்றி அம்மா ஒரு பெரிய புராணம் பாடி கடிதம் போட்டிருந்தாள். ஆஸ்திரேலியாவில் இருக்கும் தமக்கை தனது சிநேகிதிக்கு தெரிந்த ஒரு பெண்ணின் குறிப்பை அனுப்பியிருந்தாள். அவன் அவளுடன் தர்க்கம் செய்யாமல் அந்த பெண்ணை பற்றி தனக்கு மேலதிக விளக்கங்களை தர சொல்லி டெலிபோனில் சொன்னது அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. லண்டனில் புத்தாண்டு மலிவு விற்பனைகள் ஆரம்பமாகிவிட்டன. ராகவன் கொஞ்ச காலத்துக்கு முன் அவனுடைய அந்த வீட்டில் குடியிருந்த ஆப்பிரிக்க மாணவர்களை ஷாப்பிங் சென்டரில் கண்டான். இன்னும் நீ அந்த வீட்டிலே இருக்கிறாயா? அவர்கள் கேட்டார்கள். ஆமாம், தனியாக இருக்கிறேன். நத்தார்க்கு பின் வேறு யாரும் வரலாம் என்று மிஸ்டர் சிங் சொன்னார் என்று அவருக்கு ராகவன் சொன்னான். அவர்களில் ஒருத்தன், ராகவன், உனக்கு முதல் அந்த அறையில் இருந்து மாணவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. அந்த அறைக்கு பெண் பை ஒன்று வருவதாக அவன் ஒப்பாரி வைத்தான். எங்களுக்கு மேலே இருக்கும் டாய்லெட்டுக்கு வரவே பயம். அங்கே இருந்து கொண்டு யாரோ எங்களை பார்ப்பது போல இருக்கும். ராகவன் வீட்டுக்கு வந்தான். மாடிப்படியேறி தனது அறைக்கு போகாமலே மேலே ஒரு கணம் தனது பார்வையை செலுத்தினான். வெளியில் பனி அடித்துக் கொண்டிருந்தது. உள்ளே சரியான குளிர். பழைய காலத்து ஜன்னல்கள் காற்றுக்கு கிரிச்சிட்டது. அறை கதவுகள் தன் பாட்டுக்கு திறந்து மூடிக்கொண்டன. மாடியில் தன்னை யாரோ எதிர்பார்த்து கொண்டிருப்பதான பிரமை. அவன் தன்னை அறியாமல் அழத் தொடங்கிவிட்டான். எனக்கு நர்வஸ் பிரேக் டவுன் வந்து விட்டதா? தனக்கு மனக்குழப்பத்திற்கு மருந்துகள் சரி வராது என்று அவனுக்கு தெரிய தொடங்கியது. தனது கிழட்டு டாக்டரிடம் போய் அலைவதை அவன் விரும்பவில்லை. அவன் சைமனுக்கு போன் பண்ணி அவனுக்கு தெரிந்த ஒரு சைக்காலஜிடம் அப்பாயின்மெண்ட் எடுத்தான். சைக்காலஜிஸ்ட் என்பவர்கள் மனவியாதி வைத்தியர்கள் அல்ல, மனிதர்களுக்கு வரும் மன குழப்பங்களுக்கு காரணத்தை கண்டுபிடித்து உதவி செய்பவர்கள். ராகவன் ஒரு சாதாரண தமிழன். வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு கோயிலுக்கு போய் கடவுளுக்கு அர்ச்சனை போட்டு நிவாரணம் தேடும் கலாச்சாரத்திலிருந்து வந்தவன். ஆனால் கடந்த 10 வருடம் லண்டன் வாழ்க்கையில் பெரும்பாலான சிநேகிதர்கள் ஆங்கிலேயர்களாக இருந்தபடியால் அவர்களுக்கு தங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு புதிய பரிமாண பார்வைகளை பயன்படுத்துபவர்கள். ராகவனின் நெருங்கிய சிநேகிதர்களின் மூர்த்தியும் சைமனும் முக்கிய இடம் வகிப்பவர்கள். மூர்த்தியிடம் ஆலோசனை கேட்டால் அவன் என்ன சொல்வானோ தெரியாது. பேயுலகத்தை அதிகம் தெரிந்த மூர்த்தியை ராகவனை அந்த வீட்டிலிருந்து வெளியேற சொல்லவில்லை. ஏன்? சைமன் ராகவனிடம் அவனது தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனைகளை கேட்காமல் ராகவனை ஒரு சைக்காலஜிஸ்டம் போக சொல்லி ஆலோசனை சொன்னான்.
பிரைவேட்டாக ஒழுங்கு செய்ததால் சைக்காலஜிஸ்டின் அப்பாயின்மெண்ட் தாமதமின்றி கிடைத்தது. அவர் மிகவும் ஸ்மார்ட்டாக ஆடை அணிந்து உயர்ந்த வளர்ந்த நடுத்தர வயது ஆங்கிலேயன். அவரின் கண்களிலே பைனாகுலர் வைத்துக் கொண்டு தூரத்து விடயங்களை கண்டுபிடிப்பவர் போல் அவனை கூர்மையாக பார்த்தான். ராகவன் ஒரு ஆசியன். அவனை பார்ப்பவர்களிடமிருந்து ஒரு மதிப்பை பெறும் முகபாவத்தை கொண்டவன். பழுக்கற்ற உடைகளை அணிவதில் அக்கறை காட்டுபவன். உலகத்தில் அத்தனை மனிதர்களையும் சிநேகித பாவத்துடன் நடத்தும் பெரிய மனத்துடான முற்போக்கவாதி. ஆரம்பத்திலே மிகவும் தயங்கிய ராகவன் சைக்காலஜிஸ்டம் மெல்ல மெல்ல தனது பிரச்சனைகளை மனம் விட்டு சொல்ல தொடங்கினான். அவனது மிகவும் இளைய வாலிப வயதில் பாடசாலைக்கு போகும்போது கண்டு ரசித்த காந்துமதி தொடக்கம். பல்கழகத்தில் உண்மையாகவே அவனின் மனதை கவர்ந்த மாலினி வரைக்கும் தனது மனதில் செக்ஸி கிளர்ச்சியை உண்டாக்கிய பெண்களை பற்றி சொன்னான். அவனுக்கு தற்போது வரும் கனவுகள் பற்றி சொன்னான். அதனால் அவனது விந்து விரயமாவதை வெட்கமின்றி சொன்னான். சொல்லும் போது கூனி குறுகி விட்டான். சொல்லி முடித்ததும் ஒரு பாரத்தை இறக்கிவிட்ட உணர்வு வந்தது. காந்திமதிக்கு என்ன நடந்தது தெரியாது. நான் பல்கழகம் போய்விட்டேன். மாலினிக்கு என்ன நடந்தது? அவள் நான் எனது உணர்வுகளை அவளிடம் சொல்ல முதல் எனது நண்பன் அவளை கவர்ந்து விட்டான். பின்னர் அவளை திருமணம் செய்தான். அந்த பெண்களில் யாருடனாவது கலவி செய்ய வேண்டும் என்று கற்பனை செய்ததுண்டா? அந்த கேள்வி ஒரு பெரிய பாரதூரமான கேள்வி. நேர்மையான மறுமொழி சொல்ல வேண்டும். 18 வயதில் பார்த்து வாயுரிய பக்கத்து விட்டு அழகிய இளம் வேலைக்காரியை பற்றி சொன்னான். பார்க்கவும் பழகவும் சில வேளை ஓரளவு தடம்புரளம் பண்ணிய தனது சர்வகாலசாலை சிநேகிதிகளை பற்றி சொன்னான். ஆனால் அவர்களில் யாரிடம் கலவி செய்யும் அளவுக்கு நெருக்கமில்லை என்ற உண்மையை அழுத்தி சொன்னான். மனதில் அடக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஆசைகள் கனவாக வருவதுண்டு. இது பிரியாட்டின் விளக்கமில்லையா? பெரும்பாலான ஆண்கள் தங்களின் ஆண் உடம்பின் உணர்விலிருந்து பெண் உலகை கணிக்கிறார்கள் என்று சிலர் சொல்வது தெரியுமா? அவர் ஆறுதலாக கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தார். ராகவன் மௌனமானான். அவனை பொறுத்தவரையில் அவன் மிகவும் கண்ணியமானவன். எத்தனையோ ஆங்கில சிநேகிதர்கள் அடிக்கடி கேர்ள் ஃப்ரெண்டுகளை மாற்றிக்கொண்ட போதும் தான் விரும்பும் பெண்ணை திருமணம் செய்யும் வரைக்கு பிரம்மச்சாரியாக வாழ வேண்டும் என்று பிடிவாதத்துடன் இருப்பவன். வெளிமனம் நினைப்பது ஒன்று, உள்மனம் தேடுவது இன்னொன்று. சைக்காலஜிஸ்டிக் அமைதியாக சொன்னார். உனது கனவில் வரும் பெண் எப்படியானவள்? வெள்ளையான உடுப்புடன் கல்யாண தோற்றத்தில் வரும் மிக மிக அழகியவள். மோகங்களின் பிம்பங்கள் கனவாக எதிரொலிக்கும் என்று உனக்கு தெரியும் தானே? அவன் காதலித்தது தனது சிநேகிதனுக்காக விட்டு கொடுத்த தனது ஆத்மீக காதலி மாலினி பற்றி சொன்னான். அவன் இதுவரைக்கும் நினைக்க விரும்பாத நிகழ்ச்சி அது. அவர்கள் ஆஸ்திரியாவில் இருப்பதால் திருமணத்திற்கு பின் அவர்களை கண்டதே இல்லை. அவளை பற்றி சொல்லும் போது அழுது விட்டான். அந்த காதல் அவனை எவ்வளவு தாக்கியிருக்கிறது என்பது அன்றுதான் அவனுக்கு வெளிப்படையாக தெரிந்தது. சைக்காலஜிஸ்ட் அவனை கவனமாக பார்த்தார். உன்னை கவர்ந்த பெண்ணை கல்யாண கோலத்தில் காண உனது அடிமனதில் ஆசை இருக்கிறது என நினைக்கிறாயா? எனக்கு தெரியாது. அவன் விம்மி விம்மி அழுதான். கொழும்பில் விக்டோரியா பார்க்கில் அவளுடன் இருந்து பேசிக் கொண்டிருக்கும் போது அவள் சிரிப்பு அவளை சுற்றி இருந்த மலர்களின் மலர்ச்சியை விட அழகாக இருந்ததும் அப்போது அவளை அணைத்துக் கொள்ள வேண்டும் வந்த உணர்வு சற்றென்று அவன் நினைவில் தட்டியது. தனிமை பல குழப்பங்களையும் மன போராட்டங்களையும் உண்டாக்கும் காரணியாக அமைவதுண்டு. கதை எழுதுவதையும் கற்பனையில் கதாநாயகிகளை படைப்பதையும் ஒத்தி போட்டுவிட்டு வாழ்க்கையை எப்படி திரும்பி அமைப்பது என்று யோசிப்பது நல்லது. சைக்காலஜிஸ்ட் ஆலோசனை சொன்னார். சில நாட்களுக்கு பின் ராகவன் புதிய இடம் பார்த்து வாடகை முன்பணமும் கொடுத்து விட்டான். இன்னும் சில நாட்கள் இந்த வீட்டை காலி செய்ய போகிறேன். ஸ்காட்லாந்துக்கு திரும்ப முதல் மூர்த்தி வந்திருந்தான். இந்த வீட்டில் பேய் இருப்பதாகவும் அது உன்னை குழப்பியதாகவும் சொன்னாயே, அது உனது மனபோதையில் உளறிய பேச்சா? ராகவன் தனது நண்பனை கேட்டான். பேய் கதைகள் சொல்லும் மூர்த்தி தன்னிடம் வரும் பேயை பற்றி பெரிதாக எடுக்காதது அவனின் மனதை உறுத்தி கொண்டிருந்தது. ஆசைகள் ஏமாற்றங்களின் பிரதிபலிப்பு தான். கனவு அது போலதான். அது எங்கட மனம் பயத்தின் எதிரொலி. ஆனாலும் இந்த வீட்டை பார்த்தா ஏதோ சோகமாக தெரியுது. யாரோ அநியாயமாக செத்தது போல் பிரமை வருகிறது. ஏனென்று எனக்கு தெரியாது. ஆனால் பாட்டி கதைகளில் அநியாயமாக செத்தவர்களின் ராவிகள் அவர்களின் உண்மையான இறப்பு காலம் வரை அலைந்து திரிவதாக சொல்வார்கள். அத்தோடு தன்னில் விருப்பமானவர்களை தேடி அலைவதாகவும், அநியாயமாக இறந்தவர்கள் இளம் பெண்களாக இருந்தால் அவர்கள் தாங்கள் விரும்பியவனை தேடி திரிவதாகவும் சொல்வார்கள். அது மட்டுமல்ல, கொலை செய்யப்பட்ட ஆவிகள் தன்னை கொலை செய்பவனை பழிவாங்க திரிவதாகவும் சொல்வார்கள். இதெல்லாம் உண்மையானால் சிங்கள ஆர்மியால கொலை செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான தமிழர்களின் ஆவிகள் ஏன் சிங்கள ஆர்மிகளை பழிவாங்க முடியவில்லை? மூர்த்தி வெறியில் பிதற்றியபடி தூங்கிவிட்டான். அவன் வழக்கம் போல் ராகவன் அறையில் படுத்திருந்தான். அடுத்த நாள் காலை ராகவன் மூர்த்திக்கு காலை சாப்பாடு தயார் செய்து கொண்டிருந்தான்.
மூர்த்தி சாப்பிட வந்தான். அவன் முகம் வெளுத்திருந்தது. முதலிரவில் களைத்த மாப்பிள்ளைக்கு முட்டை கொடுக்கலாமா? ராகவன் குறும்புத்தனமாக யோசித்தான். மச்சான், இரவு ஒரு புதினமான கனவுடா. கல்யாண கோலத்துல ஒரு பெண் வந்து ராகவன் பேச்சை மாற்றினான். மூர்த்தி நண்பனை உற்று நோக்கினான். இருவரும் ஒருத்தரை ஒருத்தர் ஆழமான அர்த்தத்துடன் பார்த்து கொண்டனர். அப்போது இருவருக்கும் இடையில் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற உணர்வு பளிச்சிட்டது. ராகவனுக்கு புது வேலையும் கிடைத்துவிட்டது. ஆப்பிரிக்கா மாணவர்கள் இருந்த அறைக்கு ஒரு சீன தம்பதிகள் குடிவந்தார்கள். வந்தவுடனே அவர்களின் சிநேகிதர்களின் வருகையும் கும்மாளமும் வீட்டை கலகலப்பாக்கியது. அடுத்த நாள் அவர்களின் அறையிலிருந்து வந்த இளச்சீன பெண் அரைகுறையாடையுடன் ராகவனுக்கு குட் மார்னிங் சொன்னான். அவர்களின் அறையிலிருந்து பியோனா இசையும் கஞ்சா மனமும் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமான அவளின் மூக்கிலும் காதிலும் மூங்கி அடித்தன. அவன் தனது சாமான்களை கட்டி கொண்டிருந்தான். மிஸ்டர் சிங் வாடகை வாங்க வந்திருந்தார். உனது அறைக்கு வருபவர்கள் அதிகம் தங்குவதில்லை. அவர் தனக்கு தானே முணுமுணுத்தார். அவன் மறுமொழி சொல்லவில்லை. போன வருடம் இந்த அறையில் ஒரு பெண் தனது காதலியுடன் இருந்தாள். மிக மிக அழகானவள். திருமணம் செய்ய எல்லா ஆயத்தமும் செய்தார்கள். இருவரும் மிக மிக அன்பான காதலர்கள். அவன் ஒரு இந்தியன், கிட்டத்தட்ட உன்னை போலிருப்பான். அவள் ஒரு அழகிய ஐரிஷ் பெண், கலகலவென்றிருப்பார்கள். காதலர்கள் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நான் அடிக்கடி யோசித்ததுண்டு. அவர் மேலே சொல்லாமல் பெருமூச்சு விட்டார். ராகவன் தனது சாமான்களை அடுக்கி கொண்டிருந்தான். அவனுக்கு மேலதிகமான சாமான்களை அடுக்க இன்னும் ஒரு பெட்டி தேவை. மிஸ்டர் சிங்கின் ஸ்டோர் ரூமில் ஏதும் பழைய கார்போர்ட் பெட்டிகள் கிடைக்குமா? அவன் அவரை கேட்டான். அங்கே ஏதும் கிடைக்கும், வா போய் பார்க்கலாம். அவரை பின்தொடர்ந்தான் ராகவன். எப்போதும் மூடி கிடக்கும் அந்த அறையை திறந்து கொண்டார் மிஸ்டர் சிங். அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது? ராகவன் கேட்டான். ஓ, போன வருடம் நத்தார் பண்டிகை காலத்தில் குடித்துவிட்டு கரோட்டிய ஒருத்தன் அவளின் வாழ்க்கையை ஒரு நொடியில் முடித்து விட்டான். நத்தார் பண்டிகை முடிய திருமணம் செய்வதாக இருந்தார்கள். அவள் அநியாயமாக காரில் அடிபட்டு இறந்ததும் அவளின் காதலனுக்கு கிட்டத்தட்ட பைத்தியமே பிடித்து விட்டது. கொஞ்ச காலத்துக்கு பின் அவன் இந்த அறையில் இருக்க முடியாது என்று போய்விட்டான். அவர் பேசிக்கொண்டே கதவை திறந்தார். அங்கு ராகவன் கண்ட காட்சி. ராகவன் கனவில் வந்த புணர்வு செய்யும் அழகிய பெண் அணிந்து வரும் நீண்ட கல்யாண சட்டை ஷோரூமின் ஓரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. அவன் அதை வெறித்து பார்த்து கொண்டே நின்றான். அவன் நாடி நரம்புகள் ஒரேடியாக உணர்விழந்த உணர்வு அவனை ஆட்கொண்டது. ஓ, அந்த சட்டை தான் அந்த பெண் லோரா மார்டின் தனது திருமணத்துக்காக தைத்த உடுப்பு. மிக மிக அழகான பெண். அவள் தனது திருமணத்திற்கு தைத்த மிகவும் அழகான சட்டை இது. அவள் இறந்ததும் அவளது காதலன் அது தனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். அந்த சட்டையை அனுப்ப அவளது உறவுகளை எனக்கு தெரியாது. அதுதான் அந்த சட்டையை அங்கே தொங்குகிறது. மிகவும் விலையானது. அவளது காதலனோ அல்லது உறவினரோ எப்போதாவது வந்து கேட்டாலும் என்பதற்காக நான் வைத்திருக்கின்றேன். அத்துடன் லோரா ஒரு நல்ல பெண். அவள் இந்த வீட்டில் மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். எனக்கு என்னவோ அவள் இன்னும் இந்த வீட்டிலே இருப்பதாக ஒரு உணர்வு. உனக்கு அது புரியுமோ தெரியாது. நீ அதை பைத்தியக்காரத்தனமாக நினைக்கலாம். மிஸ்டர் சிங் சொல்லிக் கொண்டே